ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபால இன்னைக்கு கரெக்டாக இளையராஜா அந்த தாடி மீசெல்லாம் வச்சுருந்தாரு பாருங்க சேகர், அந்த பேக்கை எடுத்துகிட்டு போயிடுறாரு. என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரம்யாவும் வர்றாங்க. வரவே பார்த்தீங்களா அவங்களுக்கு பெரிய ஷாக். அங்கே கார்த்திக் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ரம்யா. இன்ஸ்பெக்டர் அப்புறம் விளக்கமாக சொல்கிறாங்க, நடந்த விஷயத்த பூரா சொல்கிறாங்க. அப்பாடா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க, இவர் என்னோட இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிறவர் தான், பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறனால நான் விடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கார்த்திக்கும் பேசுகிறாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேக்கவே காமிக்கிறாங்க. என்ன விஷயம்னா இளையராஜா அப்புறம் சேகர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க. இளையராஜா கட்டப்பை கொண்டு வந்தது வந்து அதுல துணியில நிறைய இருக்கு. ஆனா சேகருக்கு வச்சிருந்தாருல கட்டப்பை, அதுல வந்து அவரோட தாடி மீசை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுதான் அந்த பையில கொண்டு வந்திருப்பாரு. போலீஸ் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் தான் மேடம் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் போக சொல்லிடுறாங்க. இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. கரெக்டா இந்த இளையராஜா போய் அவரோட பேக்கை எடுக்கிறாரு. ஆக்சுவலா அவர் எந்த பேக் எடுக்கிறாருன்னா சேகர் இருக்காருல அவரோட பேக்கை எடுத்துட்டு வர்றாரு. சேகர் இளையராஜாவோட பேக்கை எடுத்துக்கிறாரு. ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கார்ல தான் கூட்டிட்டு போறாரு. இளையராஜாவை எதுக்குடா இது மாதிரிலாம் என்ன மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கடா அப்படின்னு சொல்லி திட்டி கூட்டிட்டு வர்றாரு. இளையராஜா பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா முன்னாடி சீட்ல தான் உட்காந்துருக்காரு. அந்த பேக்கை கரெக்டா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அந்த பேக்கை வச்சிடறாரு. எந்த பேக்னா நம்ம சேகரோட தாடி மீசையில இருந்தது பாத்தீங்களா, அந்த பேக்கை வச்சிடறாரு. இளையராஜாவை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு கார்த்திக். ரம்யா என்ன பண்றாங்கன்னா செம்ம கடுப்புல புடிச்சு நல்லா வாங்குன்னு வாங்கி விடுறாங்க. ஏண்டா உன்னை முதல்ல ஊரை விட்டு எங்கேயாச்சும் போகத்தானே சொன்ன, உன்னை யாரு இங்க இருக்க சொன்னது அப்படின்னு சேகரை திட்டுறாங்க. சேகர் சொல்றாரு, மேடம் நான் ஊருக்கு தான் மேடம் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இங்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாமே இந்த லூசு பையனாலதான் அப்படின்னு சொல்லி இளையராஜாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. சரி சரி முதல்ல நீ இங்கிருந்து கிளம்ப, அப்படி ஓடி போயிரு, இந்த பக்கமா எட்டி பார்க்க கூடாது நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே மேடம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிராரு சேகர். அதுக்கப்புறம் பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி ஜூஸ் எல்லாம் கலக்கிட்டு வந்து அபிராமி கொடுக்குறாங்க. அம்மா வேண்டாமா ஒரு மாதிரி இருக்க, அப்புறம் வேணா நான் சாப்பிட்றேம்மா அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க அபிராமி, நீயே முதல்ல கூட எவ்வளோ ரத்தம் சுட்டுதுல போயிருக்கோம், நீ இப்படி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல இந்த ஜூஸை குடியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. அபிராமி நாங்க செஞ்சுக்கோல பாட்டி நீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் செய்றேன் இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியும். அதுக்கப்புறம் கார்த்திக் வராரு. பாட்டி எப்ப பாட்டி வந்தீங்க, உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் கோவமா இருக்கேன். என்ன பாட்டி, ஆமாண்டா இந்த விஷயத்தை நீ சொல்லாம இருக்க, இதெல்லாம் பெரிய தப்புல, என் பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கு, என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நான் ஒரு பர்பஸ்க்காக தான் சொல்லாம இருந்தேன் பாட்டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க பாட்டி அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சரி தாத்தா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் எங்க வீட்டுல எங்க தங்குறாரு, ஒரு பஞ்சாயத்து அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு, இல்லாட்டி சிவன் கோயில் ஏதாச்சும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எங்க பஞ்சாயத்துக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க பாட்டியும். சரி தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா பாட்டி? சொல்லல கார்த்தி. அப்ப சரி சொல்லாதீங்க, நான் நேரம் வரப்ப நானே சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க பாட்டி. இங்கே இருக்காதீங்க, நம்ம பழைய வீட்டை ரினியூ பண்ணியாச்சு, அங்க போலாம் பாட்டி அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதை கேட்டுட்டு ஆமாடா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லை கார்த்தி, முதல்ல அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நான் அங்க போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டியும். பாட்டி நான் வேணா கூட வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ஐஷு. எதுக்கு, நான் கிளவியா, இப்ப பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு இருக்கிறத எனக்கு பிடிக்கிறது இல்ல, இதுல வேற கூட வர்றேங்கிற அப்படின்னு பிடிச்சிட்டுறாங்க. என்னடா இது, இந்த கிளவி கிட்ட ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் இந்த கிளவி நம்மளை திட்டிக்கிட்டே இருக்குது, பேசாம இந்த கிளவி கிட்ட பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தியை கூப்பிடுறாங்க. நர்ஸ் உங்களை டாக்டர் பேசணும் வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்து தீபா மீனாட்சி எல்லாருமே தான் இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் பேச போறாரு. தனியா தான் வந்திருக்காரு கார்த்திக். டாக்டர் என்னாச்சு, அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் கார்த்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி இந்த ஆப்ரேஷன் பண்ணோம்ல கார்த்தி, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, மூளைக்கு போற நர்வ்ஸ்ல வந்து ஒரு இது ஆயிருக்கு, அதனால உங்க அம்மா கிட்ட எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாது, அவங்கள எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும், எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாலும் பிரச்சனையாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் இது மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திக் இதை மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனா உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்தா பழைப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரிதான் ஏதாச்சும் ஒரு மிராக்கல்
மிராக்கள் நடந்தா இது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு, இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன், அதனாலதான் உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமா, எங்க வீட்டுல தெரிஞ்ச எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் டாக்டர், கண்டிப்பா எங்க அம்மா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வராரு. டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க. அபிராமியும் என்ன சொன்னாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கு, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா செம்ம கடுப்புல இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சே, இப்படி அசிங்கப்படுத்திட்டானே இந்த சேகர், நல்ல வேலைக்கு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விக்கு கடை இருக்குல்ல, அங்க கொண்டு போய் சேகர் அதை விக்கெல்லாம் கொடுக்க போறாரு. அதனாலும் புடிச்சுட்டான். என்னடா ஒரு நாள்ல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2-3 நாள் ஆச்சு, இப்பதான் வந்திருக்க, யோயோ அதான் கொண்டு வந்துட்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்க விக்குல வெறும் துணிதான் இருக்குது. குடியா விக்க அப்படின்னு கேக்குறாரு இந்த விக்கு கடைக்காரு. அதுக்கு ஐயோ இது மாறிடுச்சு விக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றா அப்படின்னா, எங்க மாறிடுச்சு அப்படின்னு யோசனை பண்றாரு சேகர். அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல மாறினது ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் டைம் கொடுவோம், விக்க மாற்றி கொண்டு வர அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ விக்க கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அடைய எரியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தலையை விட்டு ஓடி வர்றாங்க. இந்த விக்கு தொலைஞ்சு போனது எப்படியாச்சு நம்ம ரம்யா மேட்ட சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா நானும் மாட்டுவேன், ரம்யா மேடவும் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட வீட்டுக்கு போறாங்க. என்ன சேகர், உன என்னடா சொன்னேன், நான் இங்கேருந்து ஊரை விட்டு கிளம்பி போயிரு, நான் சொல்றப்ப தான் வரணும்னு சொன்னேன், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பலார்னு கணத்துல அறையிறாங்க. ஐயோ மேடம், கொஞ்சம் சொல்ற பேச்சு கேளுங்க, நான் சொல்றத முதல்ல கேட்டுக்குங்க மேடம். சரி சொல்லு என்ன. இல்லை மேடம், இது விக்கு தொலைஞ்சு போச்சு மேடம். தொலைஞ்சிட்டு போகுது, அதை காசை கொடுத்துரு. இல்ல மேடம், அந்த ராஜா இருக்கான்ல, அவனோட பேக்ல போயிருச்சு மேடம். என்னடா சொல்ற, அவன் கார்த்தியோட ஃப்ரெண்டுடா. கார்த்தி யாருன்னு தெரியுமா? யாரு மேடம்? தீபா இருக்கால, அவனோட புருஷன். அச்சோ, என்ன மேடம் சொல்றீங்க இப்படி? ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது, இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டியே மேடம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, 2 பேருமே மாட்டிக்கோ, ஏதாச்சும் அதிரடியா முடிவெடுத்துதான் மேடம் இதெல்லாம் செய்யணும். சரி நீ முதல்ல ஊரை விட்டு கிளம்பு, நான் சொல்றப்பதான் வரணும், அது வரல நீ வராத, நான் இதை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு உடனே ராஜாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா முடிவு பண்ணிடுறாங்க. எப்படியோ இந்த பேக்கை எடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க ரம்யா. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் கார்ல வந்துட்டு இருக்காங்க. தீபா வந்து பேக் சைடு சீட்ல, அதாவது டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடு உட்காந்துருக்காங்க. அந்த ராஜா வந்து பேக் வச்சாருங்களா, தாடி இதெல்லாம் இருக்க பேக்கு, அந்த பேக்குக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல மீனாட்சி, முன்னாடி வந்து ஐஸ்வர்யா உட்காந்துருக்காங்க. கார்த்திக் கிட்ட தீபா கேக்குறாங்க, ஏன் சார் நீங்க அந்த திருடனை பிடிச்சிட்டீங்களா போலிச்சாமியாரா அப்படிங்கிறாங்க. பாக்குறேன் தீபா, அம்மா முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. மீனாட்சி சொல்றாங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு, இல்லாட்டி இவனும் வேற யாராச்சும் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்றாரு. அடுத்ததே ரம்யாவை காமிக்கிறாங்க. நேரா இளையராஜா வீட்டுக்கு போயிடுறாங்க. பாக்குறாங்க, அங்க பார்க்கும்போது சின்ன வீடா தான் இருக்கு, ஈஸியா பேக்கை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. மேடம், என் வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. கார்த்தி, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மேடம், சின்ன வயசுலதான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அவன் பணக்காரனே பாத்துக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி கார்த்திய அருமை பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. இளையராஜா அதை நினைச்சிட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரம்யா, ஆமா இவனோட கருவ கதையெல்லாம் கேட்க வேண்டிய பழப்பா இருக்குது, இந்த பேக் எங்க இருக்குன்னு தெரியலையே, எப்படி தேடுறது அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் சுத்தி பார்த்துட்டு, சின்ன வீடு தான் மேடம், பட் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சேகர் வந்து என்னோட இன்னொரு கம்பெனில வேலை செய்யறதாங்க, சாரிங்க அவர் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா, பரவாயில்ல மேடம், இருக்கட்டும் மேடம், கார்த்திக்காக மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா, இவனை எப்படியாச்சும் நம்ம துரத்தி விடணுமே, இங்க இருந்து துரத்துனா தான் அவனை பேக் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.